நாயகன், அவர் எங்கள் தேவன். பாடுவோம். நம்பத்தக்கவரே, நம்புரை
சொன்னீர். இந்த வேளையிலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய அடியார்கள் இந்த நாளில் உடைய பாதத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் அடியார்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கத்தக்கதாக தேவன் இந்த நாளிலே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசும் ஆண்டவரே. பேசுகிற அடியாரையும் கேட்கிற பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே நீர் உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த இடம் உம்முடையது ஆண்டவரே. நீர் கிரியை செய்யுமப்பா. நீர் பணி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் எகிப்திலிருந்து கானான் வரை என்ற பகுதியிலே நாங்கள் பலவிதமான பகுதிகளை நாங்கள் பலவிதமான காரியங்களை படித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். 18 பாகங்களை படித்திருக்கிறோம். அது அநேக காரியங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து துவங்கி கானான் போய் சேரும் வரைக்கும் அநேக விதமான போராட்டங்கள் மத்தியிலே போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த போராட்டத்துக்குள்ளே போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நான் ஒரு போராட்டமான ஜீவியை ஜீவிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் போராட்டம் நிறைந்த ஒரு ஜீவியம் தான். எங்களுக்கு ஒரு நாளும் காற்று தென்றல் காற்றாய் அடிக்காது. ஏனென்றால் நாங்கள் உலகத்தை எதிர்த்து போகிறோம். நாங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு எதிர்த்து போராடி செல்லுகிறோம். ஆகவே எங்களுக்கு எப்பொழுதும் வருவது முழுக்க அங்கே எதிர்காற்று தான். சீசர்களுக்கு எதிர்காற்று அடித்தது, சீசர்களுக்கு புயல் காற்று வந்தது. ஆனால் கர்த்தர் வரும்பொழுது தென்றல் காற்றாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, எங்கள் பிரயாணத்திலே அநேக விதமான போராட்டங்கள், துன்பங்கள், அநேக விதமான காரியங்கள் உண்டாகும். சாத்தானால் உண்டாகும், எங்களுடைய இச்சைகளினால் உண்டாகிறது. இன்னும் நாங்கள் வைத்துக் கொள்ளுகிற அங்கே கான்டெக்ஸ்ட், அதாவது மற்ற மக்களோடு வைத்துள்ள உறவினால் உண்டாகிறது. பலவிதமான காரியங்கள் பல முறைகளிலே எங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறது. இதில் அநேக காரியத்தை பார்த்தோம். இதிலே கர்த்தருக்கு பிடித்த காரியம் உண்டு, கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் உண்டு. நாங்கள் இவற்றை பார்த்துக் கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு ஒன்று மட்டும் தென்படுகிறது. என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு நடந்து போன பாதையிலே அவர்கள் பார்த்த அத்தனை பிரச்சனைகளும், எதிர்நோக்கின அத்தனை காரியங்களும் இன்று எங்களுக்கு நடக்காமல் போகவில்லை. ஆமென். நாங்கள் அதற்கு விதிவிலக்கல்ல. நாங்களும் அதற்குள் சென்றுதான் நாங்களும் அங்கே பரம கானானுக்கு போக வேண்டும் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அவர்கள் செய்தவற்றை நாம் எதை செய்ய வேண்டும், அவர்கள் செய்தவற்றில் எதை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் பார்த்து படித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். சமீப காலங்களிலே யாத்ரா புஸ்தகத்தை விட்டு எண்ணாகம புஸ்தகத்திலே நடந்த சில காரியங்களை பார்க்கிறோம். யாத்ரா புஸ்தகத்திலே அங்கே 40 அதிகாரங்களோடு முடிந்தாலும் அங்கே எண்ணாகம புஸ்தகத்திலே அங்கே நடந்த சில காரியங்களை அங்கே குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி அதில் சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதில் இருந்து தேவன் மேலே வைராக்கியம் உள்ள ஒரு மனிதனை இந்த நாளில் உங்களுக்கு முன்பதாய் நான் கொண்டு வர விரும்புகிறேன். அவன் தேவன் மேலே ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை 3வது பெரிய ஆசாரியனாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்கள் மேலே அவனை வைத்தார் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவன் யார் என்றால் அவன் ஆரோனுடைய மகனாகிய அங்கே மகனுக்கு மகனாய் பேர குழந்தையாக இருக்கிற பினெகாஸ் என்பவன் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நாங்கள் வாசிப்பதற்கு, இதை நாங்கள் படிப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை அந்த அதிகாரத்தில் ஒழுங்காய் பார்த்து கொண்டு போவோம் என்றால் எங்களுக்கு விளங்கும் தேவன் எப்படி எங்களை வழிநடத்த போகிறார் என்று. இதை நாங்கள் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனங்கள் முடிய நாங்கள் முதலாவது ஒருவர் வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனங்கள் முடிய நாங்கள் ஒருவர் இதை வாசிக்க நாங்கள் கேட்போம். பிற்பாடு இந்த வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து கொள்வோம். பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பிலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாக்கும் மன்னிச்சு கொள்ளுங்க, 25ஆம் அதிகாரம் 1:15. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோபாவின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள்.
அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படியே செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடும்படி செய் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்டு உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திராய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியும் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்திலே குத்தினான் செத்தான் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதை கொஞ்சம் கண்ணனாக விளங்கி படித்து கொள்வோம். சில வேளை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். என்ன குத்தினான் செத்தான், இது நல்ல கர்த்தருக்கு பிரியமாக இருக்கு என்று பார்க்காமல் நாங்கள் கொஞ்சம் இந்த காரியத்தை நாங்கள் அலசி நாங்கள் ஆராய்ந்து கொள்வோம் என்றால் இது ஏன் என்பதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்க முன்பதாக நாங்கள் வாசிக்க வேண்டாம். நீங்கள் வீட்டிலே வாசியுங்கள். 22ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் பீலேயாம் என்கிற ஒரு மனிதன் அங்கே பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே பாலாக் என்கிற ராஜாவின் விருப்பத்திற்கிணங்க இஸ்ரவேலை சபிப்பதற்காக அழைக்கப்படுகிறான். இந்த பீலேயாம் என்கிறவன் அங்கே கூலிக்கு பணத்துக்காக இவர்களை சபிக்கும்படியாக மோவாபிய ராஜாவாகிய பாலாக் என்பவன் இவனை அழைக்கிறதை வேதம் சொல்லுகிறது. இவனை அழைக்கிறான். தேவ பிள்ளைகளே, இந்த சம்பவத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலரை அழிப்பதுதான் இன்றைக்கு அங்கே பாலாக்குடைய முக்கிய நோக்கம். இஸ்ரவேலரை சபித்து அவர்களை அழித்து அவர்கள் ஒரு ஜனமில்லாமல் இந்த பூமியில இல்லாமல் அழித்து விடுவது அங்கே பாலாக்குடைய விருப்பமாக இருந்தது. ஆகவேதான் இந்த பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை அங்கே பாலாக் கூலிக்கு பேசி அழைக்கிறான். இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் அழிப்பதுதான் இன்றைக்கு பிசாசுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் போன்ற தேவ பிள்ளைகளை அழித்து சின்னாபின்னமாக்கி நாசமாக்கி வாழ்க்கையை அங்கே உடைத்து அங்கே அவருடைய வாழ்க்கையை சமாதானம் இல்லாமல் பண்ணுவதுதான் சத்துருவின் பெரிய நோக்கம். ஹல்லேலூயா. அதற்காக என்ன செய்கிறான்? இந்த பாலாக் செய்தது போல இந்த பாலாக் எப்படி இந்த பீலேயாமை கூலிக்கு பொருத்தி கொண்டானோ அதே போல இந்த நாளிலும் கூட அநேக தேவ பிள்ளைகள் பண ஆசையை கொண்டு அங்கே தேவனுடைய காரியங்களை உடைத்து ஜனங்களை உடைத்து அங்கே நாசம் பண்ணுவதை இந்த நாளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பீலேயாமை பற்றி ஒரு 2-3 வசனங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் போனால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த பீலேயாம் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஜூதா என்கிற புத்தகம் வேதத்திலே கடைசி வெளிப்படுத்தலுக்கு முதல் உள்ள புத்தகம் ஜூதா. ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. அதிலே 11ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. அங்கே வாசிப்போம் என்று சொன்னால் இந்த வசனம் சொல்லுகிறது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. ஆமென். பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே
ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவன் தேவனுடைய ஜனங்களை சபிப்பதற்காக பணம் கொடுத்து அழைக்கப்படுகிறான். அவன் சபிக்கவில்லை, ஆசீர்வதிக்கிறான். ஆனாலும் அவன் பிற்பாடு அவர்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கலாம் என்று சொல்லி அவர் ஒரு வஞ்சகமான ஒரு காரியத்தை சொன்னதாக அங்கே நாங்கள் பார்க்கலாம். அதை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமினுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. எங்கே உண்டு? எங்கே உண்டு? இன்னைக்கு சபையில உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்கே உண்டு? சபையிலே உண்டு. மக்களை வஞ்சித்து தேவ பிள்ளைகளை வழிவிலக பண்ணி எப்படியாவது அவர்களை அங்கே தேவனை விட்டு தூரமாக விலக்கி அவர்களை சத்துருடைய கைக்குள் வைத்துக் கொள்வதற்கான போதகத்தை பண்ணுகிறவர்களும் இன்றைக்கு சபைக்குள்ளே உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கொஞ்சம் சாலையா பார்த்து வச்சுக்கணும் யார் இருக்கிறவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, நான் சொல்கிறேன் சொன்னால் இன்றைக்கு நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். எங்களை வழி விலகி போக பண்ணுவதற்காக இன்றைக்கு சத்துரு அநேக காரியங்களை தந்திரமாய் செய்கிறார். ஹல்லேலூயா. அவன் எங்களை எப்படியாவது வழி விலக்கி கர்த்தரை விட்டு மெல்லமாக பிரித்து தன்னுடைய வசம் பண்ணுவதற்காக சத்துரு இன்றைக்கு அநேக திட்டங்களை போட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே சபைக்குள் முன்னாடி யார் சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்குள்ளேயும் உண்டு. ஆகவே அவர் சொல்லுகிறார் ஆனவடியாத்தான் எனக்கு உண்மையில விருப்பம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னும் பேதுரு 2ஆம் பேதுரு 2:15 பார்க்கும் பொழுது 2ஆம் பேதுரு 2:15 இந்த பீலேயாவை பற்றி சொல்லும் பொழுது 2ஆம் பேதுரு 2:15 அப்படி வெளிப்படுத்தலுக்கு முதல் இருந்தீங்கன்னா ஒரு 2-4 பேப்பர் தட்டிட்டு வாங்க. ஜோவானுக்கு முதல் வெளிப்பட பேதுரு வந்துவிடும். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி, ஹல்லேலூயா, அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி அவன் அங்கே சபிக்காமல் போனாலும் கூட அவன் பிற்பாடு இவர்கள் எப்படி விடுத்தலாம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த பாலாக்கிற்கு ரகசியமாய் சொல்லி போட்டு போனதை என் ஆண்டவருடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. மக்கள் காணாமல் இருக்கலாம், ஆமே, இன்றைக்கு ஜனங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. யார் யார் என்ன பேசுறார் என்பதை தேவனுடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. அவருக்கு முன்பதாக யாரும் மறைந்திருக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். யாரும் மறைந்திருக்க முடியாது. என் ஆண்டவருடைய கண்கள் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்தவர், எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட மனிதனாய் படைத்தவர் தனிப்பட்ட முறையில் எங்களை கண்காணிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்தையும், கணவனை, மனைவியை, பிள்ளைகளை தனிப்பட்ட முறையிலே தேவன் மேலிருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். என் மகன் என்ன செய்கிறார், என் மகள் என்ன செய்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், அவள் எப்படி நடக்கிறார் என்பதை என் தேவன் மேலே இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்படி பார்த்து கொண்டு போகும் பொழுது இவனுடைய போதனையினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். ஆமென். அதாவது இந்த பீலேயாம் தேவனுடைய மனிதனாய் இருந்தும், இவன் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுகிற மனிதனாய் இருந்தும், தேவனுடைய வெளிப்பாடுகளை சொல்லுகிற மனிதனாய் இருந்தும், இவனுக்குள் எப்படியோ அங்கே அந்த லஞ்சம், பண ஆசை, பொருள் ஆசை வந்தபடியினாலே இவன் எப்படியோ பாழாக்கிட்டு அந்த காணியை பொருளை வாங்குவதற்காக என்னமோ இவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வஞ்சிக்கலாம் என்று சொல்லிவிட்டு போகிறான். ஹல்லேலூயா. ஆமென். இது 2வது இல்ல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல சொல்லுகிற யாருக்கு தெரியாது, வேறு எந்த இடத்துல இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துற விசேஷத்துல யோவானுக்கு சொல்லும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இத்தனை வருடங்கள் ஒளித்திருக்கலாம், ஆனா ஒரு நாள் வெளியில வரும். ஹல்லேலூயா. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மலிஞ்சா சார்ந்து. அதே போல ஒரு நாள் அது வரும் என்னோட கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னார் வெளிப்படுத்தின விஷயத்திலே, சபைகளுக்கு சொல்லப்படும் உபதேசத்திலே அவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே உண்டு.
இவர்கள் சபையை என்ன செய்கிறார்கள்? மக்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. மக்களை தேவனை விட்டு பிரித்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை கர்த்தரை விட்டு வழி விலகி போகும்படியான போதனைகளை வெள்ளமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சரி, இவங்க போதனையால என்ன நடந்தது? இப்பதான் நான் மீண்டும் பார்ப்போம். நாங்கள் வாசித்தோம் பாருங்க, 25ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன். இப்போ 25க்கு எங்கள் சம்பவங்கள் கவனத்தை வைத்துக் கொள்வோம். இந்த காரியத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளும் 25ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வாசித்து பார்த்தோம். பாருங்க, முதல் 3 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளுடைய வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலின் கடும் கோபம் மூண்டது. ஹல்லேலூயா. இது நாம் மகிமைப்படுவார். இதனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கடும் கோபம் கொண்டார். ஏன்? அங்கே 2 விதமான வேசித்தனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 பாவங்களை இவர்கள் செய்தார்கள். என்ன 2 பாவம்? முதலாவது, அவர்கள் தங்கள் சரீரத்தை அசுத்தமாக்கினார்கள். தங்கள் சரீரத்தினால் வேசித்தனம் பண்ணினார்கள். இரண்டாவது, அவர்கள் அந்நிய தேவர்களுக்கிட்ட பலிகளை சாப்பிட்டு அந்நிய தேவர்களை வணங்கி அங்கே தேவனுக்கு விரோதமாக அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள். 2 விதமான பிழைகளை அவர்கள் விட்டதை வேதம் சொல்லுகிறது. ஆமென். முதலாவது, எங்களுடைய சொந்த சரீரம். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், நீ அதை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். அவர் என்னுடைய சரீரம் முதலாவது தேவனுடைய ஆலயம். இங்கே முதலாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஜனங்கள் மோவாபின் குமாரத்தினுடைய வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். பார்த்து கொண்டு நிற்கும் பொழுதே கூட்டிட்டு வரான ஒரு பொம்பளை, அதை நாங்கள் வாசித்தோம். அங்கே பார்க்கிறோம். அப்ப முதலாவது அங்கே வேசித்தனம். இரண்டாவது, இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்நிய தேவர்களிட்ட பலிகளை அவர்கள் சாப்பிடும்படியும் இன்னும் அவர்களை வணங்கும்படியும் இவர்கள் அங்கே அழைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது தேவனுக்கு விரோதமான அங்கே வேசித்தனத்தை அங்கே நாங்கள் பார்க்கிறோம். விபச்சாரம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்க தேவையில்லை. யாத்திராம் 20ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அங்கே அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? அங்கே 3ஆம் வசனத்தை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், என்ன என்று உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவர் 20ஆம் அதிகாரம் யாத்திராமத்திலே 3ஆம் வசனத்திலே இருந்து அங்கே 5ஆம் 6ஆம் வசனங்கள் வரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி ஆண்டவர் சொன்னபடினாலே இவர்கள் முதலாவது என்ன செய்கிறார்கள்? இந்த பீலேயாம் என்ன செய்கிறார்? இவர்கள் அப்படி நீ இப்படி அந்நிய தெய்வங்களை வணங்கும்படியா இவர்களை விட்டாய் என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு பாவம் செய்வார்கள். அப்பொழுது இவர்களை தேவன் அழிப்பார் என்று பீலேயாம் சொன்னார். பாருங்க, நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் அவங்களை கெட்டுப்படி போகும்படியா சொல்லிக் கொடுக்கதை வேதத்திலே சொல்லி பார்க்கிறோம். அவை தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் என்ன கதைக்கிறோம், எதை கதைக்கிறோம், யாரோடு கதைக்கிறோம் என்பதை மிகுந்த ஜாக்கிரதையாக எங்கள் காதுகளை திறந்து கேட்டுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன பேசுகிறோம், யாரோடு பேசுகிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ளவும். ஹல்லேலூயா. என்றால் பீலேயாமை போல தீர்க்கதரிசி போல வந்து அங்கே எங்களை ஏமாற்றுவதற்கு அநேக வழிகளை வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதை பார்க்கும் பொழுது இதன் மூலமாக என்ன செய்கிறார்கள்? இவர்கள் இந்த பாகால் பேயோர் இருக்கிறதே, இந்த பாகால் என்கிற விக்கிரகத்தை பேயோர் என்கிற ஒரு இடத்திலே வைத்து வணங்கினார்கள். அதான் பாகால் பேயோர். பாகால் பேயோர் எழுதப்பட்டிருக்கிறது. பாகால் என்றால் விக்கிரகம், பேயோர் என்று சொன்ன ஒரு இடம். அந்த இடத்துல வைத்து வணங்கினார்கள். ஊர்லையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு இடத்துல பேர் சொல்லி போய் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அந்த காலத்துல அந்நிய வனம் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஊர்ல கோயில் பேர் சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பேர் சொல்லிதான் கோயில் பேர உண்மையா இல்லையா? அதே மாதிரி தான் பேயோர் என்கிற இடத்துல இருந்த பாகால். அப்ப இந்த பேயோர் இடத்துல இருந்த பாகால் பேரோடு பற்றி கொண்டார். அப்ப அதாவது இவங்க அந்நிய தேவர்களை, அந்நிய தெய்வத்தை இடத்திற்கு போய் வணங்கும் அளவிற்கு இவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். தேவ பிள்ளைகளே, படிப்படியாக எப்படி இந்த ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னு பாருங்க. ஒரேடியா வஞ்சிக்க முடியாதுங்களே, கர்த்தருடைய பிள்ளைகள்.
ஆனா படிப்படியாக வஞ்சிக்கப்படுவதற்கு சான்ஸ் உண்டு. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, நாங்கள் எப்பயும் விழிப்பா இருக்கணும். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா நடக்கிற காரியங்கள் படிப்படியாக எங்களை வஞ்சித்து விடும். என்ன செஞ்சான்? முதல் இவன் என்ன செஞ்சான்? தன்னை பொம்பளை அனுப்பினான் பேசுதலம் பண்ணுவதற்கு. பேசித்தனம் பண்ணி அவங்களுக்கு அங்கே ஆசையாய் பேசின பிற்பாடு என்ன செய்யறான்? விருந்துண்ணும்படியாக இந்த பங்குகள் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். இவங்க அதோடு சேர்த்து சாப்பிடுறாங்க. பிற்பாடு என்ன செய்ய? அவங்களை வரவழைக்கிறான். இங்க அவங்களை கோயிலுக்கு இப்படி டக்டிக்கா விளையாடுறான். பாத்தீங்களா சத்துரு? தேவ பிள்ளைகளே, நாங்கள் அங்கே எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும், தேவ பிள்ளைகளே, நீங்கள் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாலும், எந்த விதமான சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும், நாங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜனங்களோடு வாழுகிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக பார்த்து நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்றால் நாங்கள் இருக்கிற இடம் எங்களை விடுத்துவதற்கு பல சுலபமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நாங்கள் இருக்கிற இடம், நாங்கள் எங்க இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் மாறி விடுவது மிகுந்த சுலபம். சுருக்கமா சொல்ல போனா நாங்கள் இன்னைக்கு நோர்வேஜிய மக்களை போல மாறிவிட்டோம். ஆமென். இல்லையா? உண்டா? அல்லேலூயா. அநேகமாக மாறிவிட்டோம். 100% இந்த மக்களை போலவே எங்கள் வாழ்ந்த காலையில சாப்பாட்டை இருந்து நடக்கிற நடைகள்ல இருந்து செய்கிற காரியங்கள் எல்லாமே அப்படி கிட்டத்தட்ட மாறி வந்து விட்டோம். எங்கள் அடுத்த சந்ததி மக்கள் எப்படி வந்துச்சு? எங்கள் ஊர் பழக்கம் எல்லாம் போயிடுது. காரணம் நாங்க இருக்கிற இடம். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த இவர்கள் இருந்த இடத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே அந்நிய மக்கள் நடுவில் அவர்கள் வாசம் செய்தபடினாலே அவளுக்கு ஒரு பெரிய சோதனை உண்டானது. இந்த தேசத்திலும் கூட, இந்த நாட்களிலும் கூட, பிள்ளைகளை நாங்கள் வாழுகிற எங்கள் இடம், எங்கள் சுற்றாடல், எங்கள் வேலை தலங்கள், எங்களுடைய நாங்கள் பழகுகிற மக்கள் எல்லோரையும் பார்க்கும் பொழுது எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பாருங்க, வேலைக்கு போனால் வருகிற பேச்சுக்கள், கதைகள் எங்கள் காதுகளுக்குள் வரப்படுது. அவை சிலது பயங்கரமாக இருக்கும், சிலது மிகவும் கெட்டதாக இருக்கும், சிலது நல்லதாக இருக்கும். நாங்கள் போகணும் வரத்தில் நாங்கள் பார்க்கிற காரியங்கள், கண்களுக்கு தெரிகிற காரியங்கள், நாங்கள் இருக்கிற சுற்றாடல் இவ்வளவோ எங்களை வஞ்சிப்பதற்கு அங்கே சாத்தியப்பூர்வம். ஆகவே நாங்கள் இவற்றிலிருந்து காத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் இருக்கிற சன்னிதான சமுதாயத்திலே நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். அங்கே இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் படிப்படியாக பாவத்தில் விழுந்த பொழுது தேவன் என்ன செய்கிறார்? அங்கே 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவர்கள் மேல் கடும் கோபம் கொண்டார். கோபம் கொண்டு 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடும்படி செய் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகவும் அன்பானவர். அப்படித்தான் நாங்கள் படித்திருக்கிறோம். அவர் மிகவும் நல்லவர். அவரை போல எங்களை நேசிக்க ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். எங்கள் பாவங்கள் சற்க சிவேர் என்று இருந்தது. உலகத்தால் மன்னிக்க முடியாதவையா இருந்தது. எங்கள் பாவங்கள் அங்கே பயங்கரமாக இருந்தது. ஆனால் அந்த தெய்வம் சிலுவையை தன் ரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி இன்றைக்கு உங்களை என்னை அவர் பரிசுத்தமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய மிகுந்த இரக்கம், அளவற்ற கிருபை, அவருடைய கிருபைக்கு அளவில்லை, அவருடைய அன்பிற்கு அளவில்லை, ஆழமில்லாத அவருடைய அன்பு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் அவர் இங்க என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்திலே தூக்கி போடுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே கர்த்தர் இரக்கம் காண்பிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அன்பான தெய்வம், நல்ல தெய்வம்,
கிருபை உள்ள தெய்வம். ஆனால் தன்னுடைய வார்த்தைக்கு எதிராக பாவம் செய்தபடினாலே அவர் இரக்கம் காண்பிக்கவில்லை, மாறாக அவளை அழிக்கும்படி கட்டளையிடுகிறார். என்ன வாதை என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த வாதையினாலே 24,000 பேர் செத்ததாக 9ஆம் வசனம் சொல்லுகிறது. எத்தனை பேர்? 24,000 பேர். யாருடைய திட்டம் இது? பீலேயமுடைய அட்வைஸ். 24,000 பேர் செத்தாங்க. அப்பாவி ஜனங்கள் சாகுறாங்க. ஒரு தேவனுடைய மனிதனாய் இருந்தவனுடைய வஞ்சகமான கூற்று, ஒரு தேவ மனிதனுடைய வஞ்சகமான பேச்சு 24,000 பேருடைய உயிரை கொள்ளை கொண்டது. கொஞ்சம் இல்லை, கொஞ்ச நெஞ்சம் இல்லை, 1-2 பேர் இல்லை, ஒரு 1000 பேர் இல்லை, 24,000 பேர் செத்து மடிகிறாங்க. காரணம், ஒரு பொருளாசை மிக்க, ஒரு வஞ்சகமான ஒரு தேவனுடைய மனிதனுடைய பேச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சிந்திச்சு பாருங்க, சாதாரண காரியம் இல்லை. 24,000 பேர் செத்துட்டாங்க. ஆனா இந்த பாவம் செய்தவர்களை தூக்கில் போட்டு கொலை செய்யும் போது மற்றவர்கள் அதை கண்டு பயப்படவில்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார் மோசேக்கு, இவரை தூக்கில போடுங்க என்று மோசே சொல்லியாச்சு. இப்ப இந்த பாவம் செய்தவர்களை தூக்கில போடுறாங்க, எல்லாரையும் கொண்டே கூட தூக்கி போடுறாங்க. இந்த தூக்கி போடுறவங்களை எல்லாம் பார்க்கறாங்க. ஆனாலும் ஜனங்களுக்கு எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லை, பாவம் நீடிக்கிறது. நான் மீறி சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். இந்த பாவம் நீடிக்க வாதையில் நீடிக்கிறது. ஹல்லேலூயா. பாவம் நீடிக்க வாதையில் நீடிக்கிறது. அப்ப ஜனங்கள் சாகிறார்கள், ஒரு பக்கம் தூக்கில போடப்படுகிறார்கள். ஆனாலும் இந்த வாதையை இந்த ஜனங்கள் அதை கண்டு பயப்படவில்லை. மேலும் மேலும் வேசித்தனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வேசித்தனம் நடக்கிறது. அங்கே தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய தெய்வங்களை வணங்குகிறார்கள், படைத்தவற்றை சாப்பிடுகிறார்கள், ஆண்டு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கு ஒரு பக்கம் சாவு, ஒரு பக்கம் வேசித்தனம் நடந்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்து 6ஆம் வசனத்தை வாசித்தா கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையும் கூட. 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரத்திலே அழைத்துக் கொண்டு வந்தான். ஆமென். இதுதான் உண்மை. இதுதான். ஆனால் சற்று வேடிக்கை. அங்கே ஒருபுறம் வேசித்தனம் நடக்கிறது, ஒருபுறம் கொலை நடக்கிறது, ஒருபுறம் வாதையினால் மக்கள் மடிகிறார். இது மூன்று நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மோசேயின் தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? அழுது கொண்டிருக்கிறார்கள். வேற வழி தெரியவில்லை. ஆனால் இதுதான் நிச்சயம், இதுதான் உண்மையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட தேவனுடைய சபைகளே, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கே பிணைகாசை போல எழும்புற ஒரு மனிதன் இல்லாமல் இருக்கிறபடினாலே மோசேயை போன்ற தலைவர்கள் யாரும் அழுது கொண்டிருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள். அழுகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு பக்கம் வேசித்தனம் நடக்கிறது, கண்களுக்கு முன்னால அங்கே என்ன நடக்கிறான்? என்ன செய்யறான்? ஒரு மீதியாசையை கூட்டிக் கொண்டு வந்துடுறான். வேசித்தனம் பண்ணது கூட்டிட்டு வரான். அவன் யார் தெரியுமா உங்களுக்கு? 13, 14, 15 வாசிங்க. யார் என்று பார்க்க முடியும்? 14, 15 வாசிப்போம். அதே அதிகாரத்தில் மீதியானிய ஸ்திரியோடே குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பெயர் சிம்ரி. அவன் சல்லூவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரவுமாய் இருந்தான். அவன் ஒரு பிரின்ஸ் என்று எழுதப்படும். அவன் ஒரு பிரின்ஸா இருந்தான், ராஜகுமாரன். குத்துண்ட மீதியானிய ஸ்திரியின் பெயர் கஸ்பி. அவள் சூரின் குமாரத்தி. அவள் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தான ஜனங்களுக்கு தலைவனாய் இருந்தாள். அவள் ஒரு பிரின்சஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரியவர்கள். மோசேயால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாவம் செய்கிறதெல்லாம் பெரிய ஜனங்கள். மோசே வாய் திறக்க முடியவில்லை. எல்லாம் பெரிய பிரின்ஸும் பிரின்சஸும், எல்லாம் பெரிய பிரபுக்கள் வம்சம். அங்கே வேசித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது, மாறி மாறி நடக்கிறது. மோசேயால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே,
தேவ சபைகளில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இடத்துல இருக்கிறவங்க தான் குழப்பத்தை கொண்டு வந்து கொண்டே இருப்பாங்க. பிரின்ஸும் பிரின்சஸும். ஹல்லேலூயா. ஆமென். மோசேயை போன்ற ஊழியக்காரர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்வேன், ஆண்டவரே நான் என்ன செய்வேன், ஆண்டவரே நான் என்ன செய்வேன். ஒன்றும் பேச முடியாது. அழுது கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். ஒருவன் கூட பாவத்தை சுட்டி காட்ட முன்வரவில்லை. ஹல்லேலூயா. ஒருவன் கூட பாவத்தை எதிர்த்து போராட முன்வரவில்லை. அங்கே குத்தி போட ஒருவன் மோசையோட சொல்லிட்டு தூக்கில போடுறாங்க. மறுபுறம் பாதையில சிலன் செத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் சிலன் சாகுது. இஞ்சாலி பக்கம் பார்க்க போனால் வேசித்தனம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு தடை பண்ணுவார் யாரும் இல்லை, எதிர்த்து பேச யாரும் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. ஏனென்றால் அந்த ஜனங்கள் மத்தியிலே அவ்வளவு தூரத்துக்கு பிள்ளைகள் செய்கிறவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய பதவியாட்களாக இருந்தார்கள். பிரின்ஸும் பிரின்சஸும் சொல்லி அங்கே விளக்க உரைகள் சொல்கிறார்கள். எல்லாரும் பிரபுக்களுடைய குலத்தார்களும் கோத்திரத்தினுடைய தலைவர்களும் தான் இந்த பிள்ளைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதான் சொன்னார் 4ஆம் வசனத்திலே, அப்படி இஸ்ரவேலை விட்டு நீக்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படிப்பட்டவங்களை தூக்கில போட சொல்ல, என்றால் அவங்க தூக்கில போடப்பட வேண்டும். இன்னும் தேவ பிள்ளைகளே, இதுதான் அங்கே தேவ ஜனங்களுக்குள் சபைகளுக்குள் நடக்கிறது. ஊழியர்கள் அழுகிறார்கள், எப்படி தண்டிப்பதற்கு வகை தெரியாது இருக்கிறார்கள். ஊழியர்களே மதியாது என்று பல காரியங்கள் நடைபெறுகிறது. இன்றைய நிலையில் தேவனுடைய கட்டளை கடைபிடிப்பதை காட்டிலும் எப்படி சபை மக்களை தக்க வைப்பது என்பதுதான் தலைவர்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். விளங்குங்களா? அதாவது இன்றைக்கு இந்த நிலையில தேவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு காட்டிலும், அதாவது தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்பதை பார்க்கிலும் எப்படி தேவ ஜனங்களை சபைகளிலே மக்களை அங்கே தக்க வைப்பது என்பதுதான் இன்றைக்கு தலைவர்களுடைய அங்கே குறிக்கோள் நோக்கமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு எல்லாரும் சபைகளை நம்பித்தான் ஊழியர்கள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வாழ்கிற ஊழியர்களை விட சபையை நம்பி வாழ்கிற ஊழியர்கள் அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். விளங்கிட்டவங்களுக்கு கர்த்தரை நம்பி வாழ்கிற ஊழியர்களை விட மக்களை சபையை நம்பி வாழ்கிற ஊழியர்களை ஏன் அவங்க அப்பா பொக்கெட் நம்பும். பொக்கெட் தானே நாளைக்கு சாப்பாட்டுக்கு காசு. ஆகவே என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கே தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அந்த கட்டளை போதித்து அங்கே கண்டிதம் பண்ணி போதித்து அவர்களை நடத்துவதை பார்க்கிறோம். எப்படி மக்களை தக்க வைப்பது என்பதே அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு தரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, நாங்கள் யாவரும் விழிப்பாக இருக்கோம். ஹல்லேலூயா. சபை வளரும் பொழுது விழிப்பாக இருக்க வேண்டும். அங்கே தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுற மக்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கதான் முக்கியமான காரியத்தில் வந்திருக்கிறோம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே அழுகிறான், தலைவர்கள் அழுகிறார்கள். ஆனா ஒருவனுக்கு ரோசம் வந்தது. ஒருவனுக்கு ரோசம் வந்தது. அவனைத்தான் கர்த்தர் தேடுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்டவனை உங்களுக்கு எனக்கும் இடையில கர்த்தர் தேடுகிறார். இன்றைக்கு சபைகளுக்குள் அப்படிப்பட்டவனை கர்த்தர் தேடுகிறார். 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஆமென். ஒரு மனிதன் சிந்தித்தான். இத மோசே சிந்திக்கல, இத தலைவர்கள் சிந்திக்கல, இத தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல பெரிய பிரபுக்கள் சிந்திக்கல. ஆனா ஒரு மனிதன் சிந்தித்தான். அவன் என்ன செய்ய நடு சமயம் எழுந்தான். இனிமேலும் பொறுத்திருக்க முடியாது. தேவனுடைய கட்டளை கைப்பற்றப்பட வேண்டும், தேவனுடைய கட்டளை நடக்க வேண்டும், தேவ சித்தம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வீட்டை எடுத்துக்கொண்டு போகிறான். எல்லாரும் பார்த்து கொண்டான் இருப்பாங்க, அங்க போறான்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. என்னடா நாங்க எல்லாரும் இவ்வளவு நிக்கிறோம், இங்க மட்டும் வந்து புள்ளிட்டு போறாரு பார்த்துருப்பாங்க. அவன் வீட்டையே கொண்டு போகிறான். ஒன்றில் நான் சாகட்டும், இல்லாட்டி அவர்கள் சாகட்டும், அப்படித்தான் போயிருப்பான். ஏன்னா அவன் 2 பேர் பிளவுக்கள் குலம், அவனுக்கு பின்னால் 10 பேர் காவல் நின்றுப்பாங்க. இவன் ஒரு தனியா போகிறான். நிச்சயமாக போகும் பொழுது நான் சிந்தித்து பார்த்தேன்,
இவன் ஒன்றில் நான் இல்லாட்டி அவங்க அப்படித்தான் போயிருப்பான். இருந்தால் அவன் பிறப்பு குலம், அவனுக்கு கனவே காடியில் காட் பண்ணியிருப்பாங்க வீட்டை சுத்தி. இவன் எல்லாம் கொண்டு போகிறான், நேரே அந்த ரூமுக்குள்ள போகிறான். போய் 2 பேருக்கும் ஒரே குத்து. குத்தின பொழுது வாதை நின்றது. குத்தின பொழுது வாதை நின்றது. ஹல்லேலூயா. நான் சிந்தித்து பார்த்தேன், இப்படி பட்டொரு காரியத்தை குறித்து இந்த நாளிலே ஒரு பட்டிமன்றம் வைத்தால், இல்லாவிட்டால் கேட்டால் ஜனங்கள் என்ன சொல்லுவார்கள்? அவனை குறித்து என்ன சொல்லுவார்கள்? அவனுக்கு தேவையில்லாத வேலை. அப்படித்தான் உடனடியா சொல்லுவோம், அவனுக்கு இது தேவையில்லாத வேலை, அவங்க என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போகட்டும், இவனே அவனை போய் குத்தினான், அவன் இவன் ஒரு கொலைகாரன், இல்லாவிட்டால் இவனுக்கு ஒன்றும் முழங்காது, இவன் முற்கோபக்காரன், மூரடன், இப்படி எல்லாம் பலவிதமான கதைகளை பேசுவோம். கர்த்தர் அவனை குறித்து என்ன சொன்னார்? இதான் இன்றைக்கு முக்கியம். ஜனங்கள் மனிதனை குறித்து என்ன சொல்லுறாங்க அல்ல, கர்த்தர் அவனை குறித்து என்ன சொன்னார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பற்றி ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது எங்களை பார்த்து என்ன சொல்ல போகிறார்? என்ன சொன்ன? பிணைகாசை பார்த்து 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 11, 12, 13 வாசிப்போம். நான் என் எரிச்சலின் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் ஆமென், என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால், ஆமென், இன்றைக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற பிள்ளைகளை கத்த தேடுகிறார். ஹல்லேலூயா. சபை நடுவே தேவனுடைய நாமத்திற்காக, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடி, தேவனுடைய நாமம் எழுந்து பிரகாசிக்கும்படியா, தேவனுடைய நாமத்திற்காக எவன் பக்தி வைராக்கியமாய், ஒரு வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் செயல்படுறான்னு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான், ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்ட. ஒரு கொலைகாரனுக்கு தேவன் சமாதானம் கொடுக்கிறாராம். அவன் கொலைகாரன், ஆனால் அவன் தேவனுடைய அங்கே அவன் தேவன் நிமித்தம் அவன் கொலை செய்தபடியால், தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்தபடியாலே அவனுக்கு என்ன கொடுக்கிறார்? ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு தேவன் தேடுகிறார், நீங்கள் நானவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடந்து அவருடைய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படி. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து, இதை கீழ் வைங்க, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து. ஹல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்த இல்ல, ஒரு குடும்பத்தை பிரியப்படுத்த இல்ல, ஒரு மனுஷனுடைய பேச்சை கவர இல்ல, அவன் தன் தேவனுக்காக, தன்னுடைய தேவனுக்காக அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கையை உண்டாயிருக்கும் என்று சொல்லென்றார். ஆண்டவர் அவரே உடன்படிக்கை பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. 2 பேரும் உடன்படிக்கை அவரே சொல்லிவிட்டார். எவ்வளவு சந்தோஷமான காரியம். ஹல்லேலூயா. அவரே உடன்படிக்கை பண்ணிவிட்டார். அவர் சொல்லுகிறார், எப்படி? என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினாலே. தேவ பிள்ளைகளே, பக்தி வைராக்கியம் ஆண்டவர் என்றும் தமக்காக, தம்மீது, தமது சபைக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற மக்களை தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தமக்காக, தம்மீது, தம்முடைய சபையா இந்த பூமியில் இருக்கிற சபையை மீது பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏதோ வாழ்வுடைய அல்ல, போனால் போகட்டும் வாழ்வுடைய அல்ல, ஏதோ ஒரு நாளுக்காக அல்ல, ஆண்டவர் தன்னுடைய தமக்காக, தம்முடைய சபை மீது எவன் உண்மையான வைராக்கியம் உள்ள ஒரு பக்தியாய், நான் என் தேவனுக்காய் வாழ்வேன், அவருடைய கட்டளைக்காக நான் நடப்பேன் என்று சொல்லி எவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறானோ அவனை தேவன் இந்த நாளிலே தேடுகிறார். ஏன் அது நீங்கள் ஞானமாய் இருக்கக்கூடாது? ஹல்லேலூயா. ஏன் அது நீங்கள் ஞானமாய் இருக்கக்கூடாது? எத்தனை நாட்களுக்கு தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல அழுகிறதும் விடுகிறதும். மோசே அழுது கொண்டே இருந்தார். மோசே கூட இதை செய்யவில்லை, மோசே இதை செய்திருக்கிறார், மோசே செய்யவில்லை. ஆனால் ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு ஒரு உணர்வு உண்டாயிற்று, நான் என் தேவனுடைய ஜனத்துக்காக இந்த ஜனத்தை மீட்க வேண்டும் சொன்னார். இவனை கொல்ல வேண்டும், இந்த பாவத்தை கொல்ல வேண்டும், இந்த அநியாயம் அழிக்கப்பட வேண்டும், இந்த சத்துரு கொலை செய்யப்பட வேண்டும். அவன் துணிந்தான். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமென்.
இது ஒரு கொலையை பற்றி பேசவில்லை, கொலை செய்யுங்கள் என்று பேசவில்லை. பிசாசோடு எதிர்த்து போராடி பிசாசின் தந்திரங்களை மேற்கொண்டு கர்த்தருக்காக பக்தி வைராக்கியை காட்டுகிற பிள்ளைகளால் நீங்கள் நான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று வாழ்வதில்லை. ஒரு ஏதோ நான் வாழ்க்கையில் ஏதோ சேர்ச்சிக்கு வந்தோம் போனோம்ன்ற வாழ்க்கையில், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் என்ற வாழ்க்கையில், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தோம் என்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய சபைக்காக. தேவனுடைய சபை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லையா, நாங்கள் தேவனுடைய சபையாக ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நாங்கள் தேவனுடைய சபையாக ஒவ்வொரு நாளும் இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய சரீரம். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வந்துடும், அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் எங்க போனாலும் தேவனுடைய சரீரம். ஆமென். அவருடைய சரீரம். அவருக்காய் பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். என் தேவனுக்காய் என்று ஓட வேண்டும், என் தேவனுக்காய் என்று சொல்ல வேண்டும், என் தேவனுடைய சபைக்காய் என்று சொல்ல வேண்டும். பக்தி வைராக்கியம் காண்பித்தார். அவன் சொல்லுங்க, ஆண்டு சொல்லுகிறார், தன் தேவனுக்காக அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்தவரினாலே அவர் சொல்லுகிறார், அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஒரு முடிவு எடுக்க மாட்டோம். உலகத்தின் ஆழத்தில் ஒரு முடிவு எடுக்க நாங்கள் தவறக்கூடாது. நாங்கள் ஆருக்காக பக்தி வரைக்கும் காண்பிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்காக பக்தி வரைக்கும் காண்பிக்கிற பிள்ளையாக இருப்போம் என்றால் தேவ சமாதானங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா, தேவ சமாதானங்களை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக சமாதானம் அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, தேவ சமாதானம் உங்களை என்னை ஆட்கொள்ளும். இன்றைக்கு ஆண்டவர் தேடுகிறார், யார் எனக்காக பக்தி வரைந்து காண்பிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் வாசிக்க பாருங்க. நான் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசிபின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததனால் இஸ்ரவேல் புத்திரரின் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினார். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுவேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காய் பாவலுக்கு செய்தபடினார். அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படி தேவனுடைய சபையை, தேவனுடைய மக்களை ஒரு தேவ மனிதன் வஞ்சகமான முறையிலே அவளை கொல்லுவதற்கு வழிகளை சொல்லிக் கொடுத்தாலும் இன்னும் ஒரு மனிதன் எழும்பினான் அந்த ஜனங்களை மீட்பதற்காக. அவன் தான் பினெகாஸ். ஹல்லேலூயா. பீலேயாமின் வஞ்சனையை ஒழிக்கும்படி அவர் பினெகாஸ் எழுப்பினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பீலேயாம்களை இனம் கண்டு பினெகாசாய் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. பீலேயாம்களை இனம் காண வேண்டும். எப்படிப்பட்ட ஆலோசனைகள் வருகிறது, எப்படிப்பட்ட பேச்சுக்கள் காதுகளுக்கு வருகிறது, எப்படிப்பட்ட சொற்கள் எங்கள் காதுகளுக்கு வருகிறது, எப்படிப்பட்ட காரியங்கள் காதுகள் கேட்கிறது என்று பீலேயாம்களை இனம் கண்டு கொண்டு நாங்கள் பினெகாசை எழுப்புவோம் சொன்னால் எங்களை மாத்திரமல்ல, இந்த ஜனங்களை எல்லாம் நாங்கள் ரட்சித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை எல்லாம் நாங்கள் காத்துக்கொள்வோம். இந்த ஜனங்கள் அழியாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். எங்கள் ஜனங்கள் இந்த தேசத்திலே கர்த்தருக்குள் எழுந்து பிரகாசிக்க நாங்கள் கிருபை செய்வோம். கர்த்தர் சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடியவர்களாக இந்த வேளையிலே நாங்கள்